கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை நடப்பிக்கும் வல்லமையான திறவுகோல் ஜெபம். ஐயா, இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் ஒரு காரியத்தை கருத்திலே கொள்ளுங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன். அவரே உங்களை மரண பரியந்தமும் நடத்துவார். ஐயா, இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் உங்கள் வாழ்க்கை முழுமை பரியந்தமும் அவர் உங்களை நடத்துவார். அற்புதமாய், ஆச்சரியமாய், அழகாய் நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நம்புங்கள். உங்களோட இருக்கிற இம்மானுவேலர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற எந்த வாதை, நோய், துன்பம், வியாதிகள், வருத்தம், கடன், கஷ்டங்கள், தோல்வி, நஷ்டம், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எத்தனை போராட்டங்கள், போராளிகள், எத்தனை யுத்த ராணுவங்கள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, ஒன்றையும் குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படியா பயப்படாமல் இருக்க முடியும் நீங்க ஒருவேளை கேட்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களோட இருக்கிற இம்மானுவேலர், நம்முடைய கர்த்தர், நம்மோட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். உங்களோட இருக்கிறவர் மாத்திரமல்ல, இவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர். உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களுக்காக எண்ணி முடியாத, யோபு 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது போல, எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறவர். ஐயா, நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே கடனும் கஷ்டமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த வாழ்க்கையிலே எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் கூடி நின்று கொக்கரித்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். ஒரு காரியத்தை நிச்சயமாய் நம்புங்கள். ஐயா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் உங்களுக்குள்ளே உங்களோட இருக்கிறாரே. அவர் எண்ணி முடியாத அற்புதங்களை, எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். உங்க திருமண வாழ்க்கையிலே அற்புதம், உங்கள் பண விஷயங்களிலே அற்புதம். ஐயா, உங்கள் வியாதியிலே அற்புதங்களை செய்ய முடியும். பிள்ளைகளுடைய குடும்ப பிரச்சனைகளிலே அற்புதம் செய்ய முடியும். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி, மேன்மை, திருமணம், கல்வி, இன்னும் வேலை, எதிர்காலம், எல்லாவற்றிலும் அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்கிற அற்புதங்களின் தேவன் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எண்ணி முடியாத அற்புதங்களையும், ஓ குளோரி, எண்ணி முடியாத அற்புதங்களையும். ஐயா, உங்க வாழ்க்கையில நன்றாக நம்புங்கள். உங்களோட வருகிறவர், உங்களோட இருக்கிறவர். எண்ணி முடியாத அற்புதங்களை நீங்க உங்க வாழ்க்கையில எண்ணிக்கொண்டிருக்க முடியாத, எண்ணி தீராத, ஓ மைட்டி காட், ஆபிரகாமை அப்படியே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு புத்திர சந்தானம் இல்லையே, என் தெய்வமே, நீர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறீர்? ஒருவேளை என்னை எப்படி வானத்து நட்சத்திரங்களைப் போல என் சந்ததி அத்தனை எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லுகிறீரே, இது எப்படி ஆகும்? நான் ஒரு பிள்ளை பேர் இல்லாதவனாய் இருக்கிறேனே என்று ஆபிரகாம் சொன்ன பொழுது, பாருங்கள், கர்த்தர் அவனை வெளியே அழைத்து வந்து, இந்த வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு. இந்த பூமியின் தூளை எவனாகிலும் எண்ண முடியுமா? இந்த பூமியின் தூள் எப்படி எண்ண முடியாததாய் இருக்கிறதோ, வானத்தின் நட்சத்திரங்கள் எப்படி எண்ண முடியாததாய் இருக்கிறதோ, அப்படியே உன் சந்ததியும் இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் அப்படியாய் சொல்லும் பொழுது, ஐயா, 100 வயது வரைக்கும் ஒரு பிள்ளை பாக்கியத்தை காணக்கூடாத ஒரு கிழவனாய் இருந்த அந்த மனிதன் 100 வயது வரைக்கும், 90 வயது வரைக்கும் தன் கற்பமெல்லாம் செத்து எல்லாம் முடிந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனை
மனைவியை பெற்றிருக்கிற அந்த மனிதன் பாருங்கள், உன் சந்ததி இப்படியாயிருக்கும், உன் சந்ததி உன் சந்தானங்கள் எல்லாம் இப்படியாய் பெருத்திருக்கும் என்பதை நம்பவே முடியாத காரியங்களை அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தபடியினாலே அவன் விசுவாசித்த காரியங்கள் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே கொள்ளுங்கள். ஐயா, விசுவாசம் என்பது எப்படிப்பட்டது? நம்புகிறவர்களின், நம்பக்கூடியவைகளின் உறுதியும், ஓ மைட்டி காட், காணக்கூடாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காண்கிறத ஒருவர் நம்ப வேண்டியது என்ன இருக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நினைத்து பார்த்திராத, நீங்கள் கற்பனையிலும் கனவிலும் நினைத்து பார்த்திராத அற்புதமும் அதிசயமும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஐயா, எனக்கா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், என் குடும்பத்திலா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா? என் பிள்ளைகள் எல்லாம் இப்படியாய் வளருவார்களா? என் பிள்ளைகளா ஐயோ இப்படி அல்லவா இருக்கிறார்கள்? எப்படி இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும் என்று நீங்கள் நம்பவே முடியாத காரியங்களை நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி வாழ்ந்து வளர்ந்து மேன்மை அடைவார்கள் என்று என்னால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? நினைத்து சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஆபிரகாமை போன்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமே உங்களுக்கு நீதியாய் எண்ணப்படும். அது என்னையா நீதியா எண்ணப்படும் கேட்டீங்கன்னா, நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை குறித்து கர்த்தரே சொல்லுவார். இந்த பாரு, நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கிறது இல்லடா என் மகளே, என் மகனே. நீங்க பார்க்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்ல. நீங்க அவளுடைய நம்பிக்கையை, என் அன்பு பிள்ளையுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை, அவள் பெரிதாய் நினைக்கிற காரியங்களை குறித்து அற்பமாய் கீழ்த்தரமாய் நினைக்கிறீர்களே, நான் அப்படி நினைக்கிறதில்லை. அப்ப ஆண்டவரே, நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிக்கிற என் பிள்ளைக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஓ மைட்டி காட், விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஓ மைட்டி காட். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், இன்னும் சொல்லுவார், அவளுடைய விசுவாசத்தின்படியே, அவளுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவது. அது என்னைய ஆக கடவது? உங்க பிள்ளையை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்கள் திருமண வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதை குறித்து கர்த்தர் சொல்லுவார், அவன் விசுவாசித்தபடியே, அவள் விசுவாசித்தபடியே ஆக கடவது. ஓ க்ளோரி! எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். விசுவாசத்தினால் அன்பு தேவ பிள்ளைகளை, ஸ்திரீகள் சாக கொடுத்த தம்முடைய பிள்ளைகளை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஓ மைட்டி காட்! விசுவாசத்தினால் அக்னியின் உக்கிரத்தை அவித்து போட்டார்கள். விசுவாசத்தினால் தங்கள் புருஷன்மாரை, தங்கள் வாழ்க்கையை மீட்டெடுத்தார்கள். இத்தனை மேகம் போன்ற மகிமையான சாட்சிகள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், ஓ க்ளோரி, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம், உங்களுக்கு நடக்காத காரியம் ஒன்றுமே இராது என்பதை நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்ல முடியும். ஆதலினால் இந்த மகா பெரிய அற்புதங்களின் திறவுகோல் ஜபத்திலே இருக்கிற அற்புதமான ஒரு கீ, அந்த திறவுகோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் விசுவாசமே. மைட்டி காட்! விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தினால் உலகத்தையே ஜெயிப்பீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றல்லவா யோவான் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்கள் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறபடியினாலே இன்று இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். ஐயா, நன்றி செலுத்துகிறோம். என் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஓ மைட்டி காட்! இந்த உலகத்தை எவையா ஜெயிக்க முடியும்? இந்த உலகத்தை ஜெயித்தனி சொல்ல எவனுக்கும் யாருக்கும் இந்த உலகத்தில் அதிகாரமே கிடையாது, தேவ பிள்ளைகளை தவிர.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர் கதைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை கண்ணீரோட நீங்கள் கடந்து கொண்டிருந்தாலும் சரி, ஐயா கண்ணீர் கடலிலே நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, இயேசுவானவரே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், அது என்னையா நாங்க விசுவாசிக்காமலா இருக்கிறோம் நீங்க நினைக்கலாம். ஒருவேளை உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் விசுவாசம் ஒரு ஹையர் டைமென்ஷன்ல, ஒரு மேன்மையும் மகத்துவமான, ஒரு அற்புதமும் அதிசயமுமான மேன்மையான விசுவாசமா இருக்கும் பொழுது, இயேசுவானவரே நீங்கள் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீர்கள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக? இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் கொடுக்கப்பட்டு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்ட மகிமையான நாமத்தை உடைய அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவள் யார், உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாய் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது எத்தனை அற்புதமும் அதிசயமுமான காரியம் என்பதை நீங்கள் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பாருங்க, அப்படியே ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, அவருக்கு அந்த புண்ணிய அற்புதமும் அதிசயமான அந்த நிலத்துல ஒரு அடி நிலம் கூட அவருக்கு சொந்தமாய் இல்லாத பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து இந்த பூமியின் உயரமும் நீளமும் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி. அல்லேலூயா. நீளமும் அகலமும் எம்மட்டோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நடந்து திரியுங்கள், நம்பிக்கையோடு நடங்கள், நடந்து நடந்து ஜெபியுங்கள். ஐயா, இந்த பட்டணத்திலே ஒரு சிறிய வீடு அல்ல, ஒரு சிறிய வாடகை வீடு அல்ல, ஒரு அரை கிரவுண்ட் நிலம் அல்ல, ஒரு பக்காவான ஒரு அற்புதமும் அதிசயமும் அழகுமான அற்புதமான ஒரு இடத்தை எனக்கு நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் நடக்கிற உங்கள் கால் மிதிக்கிற இடத்தை எல்லாம் உங்களுக்கு தருவேன் நீ சொன்னீங்களே சுவாமி. நானும் என் பிள்ளைகளும் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழுவதற்காய், நானும் என் பிள்ளைகளும் சௌக்கியமும் சந்தோஷமுமாய் வாழுவதற்காய், அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு உம்முடைய வீடங்கள் அண்டையிலே தங்க இடமும் கொடுக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, எனக்கும் என் பிள்ளைகளுக்குமாய், எனக்கும் என் பிள்ளைகளும் நானும் என் பிள்ளைகளும் குடும்பமாய் சந்தோஷமும் சமாதானமாய் வாழுவதற்கு இந்த இடத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த பட்டணத்திலே ஒரு வீட்டை, ஒரு அற்புதமான வீட்டிற்குள்ள ஒரு நல்ல வீட்டை, ஓ மைட்டி காட், ஆண்டவரே நீங்க சொன்னது போலவே கட்டாத வீடுகளிலும் குடியிருப்பீர்கள், நட்டாத மரங்களின் கனிகளை புசிப்பீர்கள் என்று சொன்னீரே. கட்டாத வீடுகளை எங்களுக்கு கொடுக்கும்படியாய், ஓ மைட்டி காட், நட்டாத மரங்களின் கனிகளை நாங்கள் புசிக்கும்படியாய் ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார், நீ நடக்கிற, நீ கால் மிதிக்கிற தேசங்களை எல்லாம், நிலங்களை எல்லாம், பூமிகளை எல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆபிரகாமை போல் விசுவாசம் உள்ள, ஆபிரகாமை போல் தேவன் மீது நம்பிக்கையாய் இருந்த, இன்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது நம்பிக்கையாய் இருக்கிற விசுவாச பிள்ளைகளே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் வாக்கு சொன்னது போல நீங்களும் ஆபிரகாமை போல நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். கர்த்தர் அப்படியாய் செய்வார். அல்லேலூயா. உங்க எல்லைகள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்க எல்லைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கும், நாளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வளர்ந்து வாழ்ந்து எப்படி சிறந்திருப்பீர்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். உங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும்? அம்மா, உங்க வாழ்க்கை, என் அன்பு சகோதரியே, நாளை உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் அன்பு சகோதரனே, நாளை உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளின், உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும் என்று கேட்டீர்களே, ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல, நீ எழுந்து, ஓ மைட்டி காட், கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நோக்கி பார். அல்லேலூயா. நாலா
திசைகளையும் நீ எழுந்து நீ அழுது கொண்டிருக்கிற இடத்தில் இருந்து என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் தொலைந்து போய்விட்டோம், தோற்று போய்விட்டோம், கடன் போட்டு விட்டோம், எல்லாம் முடிந்து விட்டது, இந்த வருடமும் முடிய போகிறது, நம்முடைய வாழ்க்கையும் முடிந்து விடும் போல் இருக்கிறதே. ஐயா, இந்த வருடத்திலாவது நன்மை நடக்கும், இந்த வருடமாவது என் கர்த்தர் எனக்கு கொடுத்த அற்புதங்களின் அனுக்கிரகங்களின் வருடமாய் இருக்கும் என்று நம்பினேன். ஆனால் அதற்குள்ள சாத்தியக்கூறே இல்லை. வருடம் முடிய போகிறது, ஒருவேளை எங்கள் வாழ்க்கையும் முடிந்து போகுமோ என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாமோடு பேசின அற்புதங்களின் ஆண்டவர் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களோடு பேசுகிற நல்ல செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படியே நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருந்து எழுந்து, அது என்னையா எழுந்து நான் இருக்கிற பெட்ல இருந்து, சேர்ல இருந்து, தரையில இருந்து அல்லது பாயில இருந்து எழும்பணுமான்னு கேட்கிறீங்களா? நோ, அப்படி அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையில் நீங்கள் அடைபட்டு இருக்கிறீர்களோ, எந்த பலகீனத்தின் குகையிலே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்களோ, எந்த குடும்பத்திலே அல்லது எந்த சூழ்நிலையிலே அல்லது யாரிடம் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த கடனும் வட்டியும் தண்டல்காரர்களிடம் நீங்கள் கைதாகி இருக்கிறீர்களோ, பிடிபட்டு போய் கிடக்கிறீர்களோ, அல்லது எந்த இடத்திலே ஐயா நான் பறக்க வேண்டும் என்று நினைத்த நாடுகளுக்கு பறக்க முடியவில்லை, நான் பறக்க வேண்டிய நாடுகளுக்கு எனக்கு இன்னும் விசா அனுமதி சீட்டு வரவில்லை, இன்னும் எனக்கு விமான டிக்கெட் வரவில்லை, இன்னும் நான் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியவில்லை, கிடைக்க வேண்டிய வேலைகள் கிடைக்கவில்லை, அல்லது நானும் கஷ்டமும் கண்ணீருமாய் கிடக்கிறேன், ஐயா எல்லாம் முடிந்து போனது போல குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அங்கே இருந்து விசுவாசத்தோடு எழும்புங்கள். அங்கே இருந்து உங்கள் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். உங்களுக்கு சொன்ன நல்ல காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். இந்த வருடமே உங்களுக்கு கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் நிச்சயமாய் தொடங்க போகிறது என்ற நம்பிக்கையோடு எழுந்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதமான காரியங்களை பாருங்கள். ஐயா, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின், நம்பி இருக்கிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்படியாய் உங்கள் விசுவாச கண்களை திறந்து பாருங்கள், நாலா திசைகளையும் நோக்கி பாருங்கள். என் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் இத்தனை பெரிதாய் இருக்கும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன். என்னை கர்த்தர் 60, 70, 80, 90 பிளஸ் 90க்கு மேலும் என்னை ஆரோக்கியமாய் அதிசயமாய் நடத்துவார். நானும் என் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்போம். என் பிள்ளைகள் என் பந்திகளோரும் ஒலிவ மர கன்றுகளைப் போல ஓங்கி வளருவார்கள் என்று நீங்கள் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க போகிற நல்ல திருமணங்களை நீங்கள் உங்கள் விசுவாச கண்களினால் பாருங்கள். இன்று படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல இடங்களிலே வெற்றியும், நல்ல மேன்மையான இடங்களிலே பங்கும், அட்மிஷனும், நல்ல கல்லூரிகளிலே இடமும், மேல்நாடுகளிலே நல்ல படிப்பதற்கு ஏற்ற ஸ்தானமும், நல்ல வேலையும், நல்ல குடும்ப வாழ்க்கையும், நல்ல வீடு வாசல்களையும் என் தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு செய்வார். என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தராலே வரும் என்று நம்புங்கள். நீங்கள் எவைகளை எல்லாம் விசுவாச கண்களினால் பார்க்கிறீர்களோ மறந்து விடாதிருங்கள். நீங்கள் எவைகளை எல்லாம் விசுவாசத்தோடு நம்புகிறீர்களோ, நீங்கள் பார்க்கிற இந்த பூமி அனைத்தையும் அவர் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் சந்ததிக்கும் என்றென்றும் இருக்கும் வண்ணமாய் கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடே வருகிறவர் இந்த இம்மானுவேலர் பெயர், அவர் நாமம் அதிசயம். ஓ க்ளோரி! உங்களோடே தேவன் வருகிறாரா? நீங்கள் தேவனோடே உலாவுகிறீர்களா? அல்லது உங்களுக்குள்ளே அவர் மகிமையின் நம்பிக்கையாய் வீற்றிருக்கிறாரா? அவர் நாமம் அதிசயம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்க போனா திறக்காத வெங்கல கதவுகள் திறக்கும் என்று நம்புங்கள். ஐயா, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற வெங்கல கதவுகள் எல்லாம் திறக்கும். இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் நீங்க போனாலே முறியும் என்று நம்புங்கள். நீங்க ஒரு இடத்திற்கு போகும்போதே அந்த கதை, அந்த காரியம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். ஏன்னா எப்படிமா இப்படி விசுவாசிக்கிறா, எப்படிமா இப்படி நம்ப முடிகிறதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்கள், எங்களோட வருகிறவர், எங்களோட பராக்கிரமசாலியாய் எங்களோட இருக்கிறார். அவர் எண்ணி முடியாத
அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் வாழ்க்கையிலும் என் குடும்ப வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்வார் என்று விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நம்புகிற, நீங்கள் நினைக்கிற, நீங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அது உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமாய் இருப்பதோடு உங்கள் வாழ்க்கையிலே அது பயங்கரமாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். ஓ மைட்டி காட், அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் நம்பிக்கை பெரிதாய் இருக்கட்டும். நம்பிக்கையை தளர விட்டு விடாதீர்கள். ஒருவேளை ஐயா, இந்த பண்டிகை காலங்கள் வருகிறது, எல்லாரும் வாழ்கிறது போல் எங்களால் வாழ முடியவில்லை, எல்லாரும் கொண்டாடுகிறது போல் எங்களால் கொண்டாட முடியவில்லை, கடனும் கஷ்டமும் கண்ணீருமாய் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எல்லோரும் எத்தனை ஆனந்தமாய் சந்தோஷமும் சமாதானமுமாய் இருக்கிறார்கள். எங்களால் அப்படி வாழ முடியவில்லையே, எங்களால் அப்படி வாழ்வதற்கு ஏற்ற வசதிகள் இல்லையே, எங்கள் பரலோக தகப்பன் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, உங்கள் மீது அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னே இருக்கிறது என்று நம்புங்கள். உங்களை அவர் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அவருடைய உள்ளம் கையிலே, உங்க உள்ள கையை அப்படியே எடுத்து பாருங்க, எவ்வளவு பக்கத்துல நீங்க பார்க்க முடியுது. உங்க உள்ளம் கையை அப்படியே எடுத்து கரத்தை நீட்டி உங்கள் கண்களால் பாருங்கள், எவ்வளவு உங்கள் பக்கத்திலே உங்கள் கை இருக்கிறது பாருங்கள். அதிலே உங்கள் முகம் தெரிகிறது. அதிலே உங்கள் முகத்தை அவர் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அப்பொழுது உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, எல்லாராலும் புறந்தள்ளப்பட்ட என்னையுமா வரைந்து வைத்திருக்கிறார். என் கணவன் என்னை ஒதுக்கி தள்ளி, என்னை வேண்டாதவள், தீண்டத்தகாதவள், ஒன்றுக்கும் உதவாதவள், ஒரு காரியத்திற்கும் ஆகாதவள் என்று புறந்தள்ளி போட்டானே. ஐயா, என் கணவன் என்னை இப்படியாய் தூர எறிந்து விடுவார் என்று நான் நினைக்கவில்லை. என் மனைவி இப்படியாய் என்னை விட்டு போவார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? உங்களை அவர் தம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்பதில் மாத்திரம் எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை இழந்தீர்களோ நன்றாக கவனியுங்கள். நீங்கள் எதை இழந்தீர்களோ, எங்கே எல்லாவற்றையும் இழந்து வெட்கப்பட்டு நின்றீர்களோ, அந்த இடத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் அங்கே இருந்து அந்த உபத்திரவங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், வருத்தங்கள், எரிச்சல்கள், அந்த கவலைகளும் கசப்பிலும் இருந்து எழும்பி இந்த கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அற்புதமும் அதிசயமுமாய் அழைத்த அன்பு இரட்சகரை, அவரை அண்டி பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கே வெட்கப்பட்டு போனீர்களோ, எந்த இடத்திலே விழுந்து போனீர்களோ, எந்த இடத்திலே தூக்கி எறியப்பட்டீர்களோ, அந்த இடத்திலே உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆமென். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நிச்சயமாய் உங்களை அப்படியாய் தூக்கி நிறுத்துவதற்காக, உங்களுக்கு அப்படியாய் இரட்டத்தனையான பலனை கொடுப்பதற்காக அவர் உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னே இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு காலமும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த பண்டிகை காலங்களிலே உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் விசுவாசத்தை விட்டு கொடுக்காதீர்கள். எந்த விஷயத்திலும், எந்த சூழ்நிலையிலும் தேவன் மீது நம்பிக்கையாயிருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர். ஐயா, நீங்கள் எந்த வருத்தமாய் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தர் பக்கமாய் நீங்கள் திரும்பி வருவீர்களே ஆனால் அவர் நிச்சயமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். இந்த அற்புதமான செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும்,
தெரிந்த தெரியாத எல்லோருக்கும் ஷேர் பண்ண, வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் உங்க ஃபேஸ்புக்கில் எதிலையாவது ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். இது இந்த நாட்களிலே மிகவும் அவசியமான ஒரு செய்தி. ஓ மைட்டி காட், கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம். அதுபோலவே நீங்கள் மறந்து விடாதீர்கள், இந்த வருகிற ஜனவரி முதல் நாம் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தொடர்ந்து நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கூட்டமும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, கால்பந்தாட்ட ஒரு மைதானம் முழுவதும் நிரம்பி மூடத்தக்கதான ஒரு நல்ல ஒரு அரேபியன் டெண்டை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அற்புதமும் அதிசயமான ஒரு டெண்ட் உருவாக்கி கொண்டிருக்கிறது. 5 வாகனங்களோடு கடந்து சென்று பட்டணம் தோறும் கடந்து சென்று மிகப்பெரிய சேனையாய், ஓ மைட்டி காட், அற்புதமும் அதிசயமுமான கூட்டங்களை நடத்த போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் இதற்காக ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்தின் ஜனங்களின் விடுதலைக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நிச்சயமாக ஜெபியுங்கள். ஓ, கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து எழுதுங்கள். இதை கேட்டுவிட்டு லைக் கூட போடாமல் கடந்து சென்று விடாதிருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் குறைந்தபட்சம் ஒரு ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென் என்று எழுதாமல் போய்விடாதிருங்கள். ஓ க்ளோரி, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஓ க்ளோரி டு தி லாம்ப் ஆஃப் காட். தேங்க் யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோடு நீர் இன்று பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்லதொரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே இந்த காலை வேளையிலும், ஐயா, நண்பகல் வேளையிலும், இரவு வேளைகளிலுமாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கண்கள் நோக்கமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் இவர்களுக்கும் இவர்கள் சொந்த வாழ்க்கையிலும் குடும்பத்திலும், ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதமும் அதிசயமும் மகா பெரிய காரியங்களும் நடக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் சொன்னது போல, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டது போலவே என் தேவனாகிய கர்த்தர் இன்று தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்யும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்கள் திரும்பின திசையெல்லாம் வருத்தம், வேதனை, கஷ்டம், கடன், தோல்வி என்று இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, பல காலமாய் எதிர்பார்த்திருந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னும் நடக்கவில்லையே என்று உண்மையே உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கரங்களையே நோக்கி இருக்குமா போல, என் தெய்வமே, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் வரைக்கும் உம்முடைய கிருபாசன தண்டையே நோக்கி பார்க்கிறோம் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் இன்று இந்த ஜெப வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், நல்ல செய்திகள் கடந்து வரும்படி இவர்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, இவர்கள் பிள்ளைகளுடைய வேலைக்காக, மேற்படிப்புக்காக, இவருடைய வெளிநாட்டு பிரயாணங்களுக்காக, ஐயா, இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேன்மையும் மகிமையான காரியங்களுக்காக நீர் கொடுப்பேன் என்று சொன்ன, நீர் உம்முடைய ஜீவ வார்த்தைகளின்படியே பேசின நல்ல வார்த்தைகளே எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஐயா, நீரே நம்ப பண்ணின நல்ல செய்திகள் வரும் என்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இன்று என் தேவனாகிய கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும், ஐயா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்த்த
பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே. இன்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உம்மால் பிரித்தெடுக்கப்பட்ட, உம்மால் அழைக்கப்பட்ட, உம்மால் வேறு பிரிக்கப்பட்ட இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இன்றே இப்பொழுதே செய்து முடிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா அந்தகார கண்ணிகளும் எல்லா அந்தகார கட்டுகளும் இப்பொழுதே உடையும்படியாய், நிர்மூலமாகும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் உயர உயர பறக்க விடாதபடி, கழுகு போல செட்டைகளை அடித்து உயரே உயரே எழும்பி பறக்க விடாதபடி தடுக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அற்புதமாய் அதிசயமாய் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் தடுக்கிற, குழந்தை பேற்றை தடுக்கிற, பிள்ளைகள் ஏற்ற காலத்திலே கற்பத்தின் கனி தேவனால் கொடுக்கப்படுகிற பரிசு அதை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடுக்கிற, கற்பத்தின் கனிக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத சத்துரு, கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படும்படியாய், அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு இந்த வருடத்தின் இரவிலாவது முடிவிலாவது என் பிள்ளைக்கு என் குடும்பத்திலே திருமணம் நடக்காதா என்று காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஐயா உம்முடைய கரம், ஓங்கிய புயமும் பலத்த கரமும் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். என் தேவனாகி கர்த்தர் மகிமையாய் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கண்ணீரோடும் கவலையோடும் பல்வேறு பிரச்சனைகளோடும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆமென் நீரே ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இவ்வட்டுமாய் நீரே சுமந்து காத்தவர், நடத்தி கொண்டு வந்தவர். இன்னும் இன்னும் அற்புதங்களை காணும்படியாய், உன்னை அதிசயங்களை காணப்பட வேண்டி சொன்னீங்களே சுவாமி. அப்படியே என் தேவனாகி கர்த்தர் இவர்களை அதிசயங்களை காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும், எல்லா பிசாசின் ராஜ்யங்களும் நிர்மூலமாகட்டும். ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாத சத்துரு எழுப்பின எல்லா அந்தகார கட்டுகளும் இன்றே உடையும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அற்புதமும் அதிசயமுமான மகா பெரிய அற்புதத்திற்கான திறவுகோல் ஜபத்தை லார்ட் என்னோடு சேர்ந்து இறையரெடுக்கிற, எங்களோடு சேர்ந்து கூட்டாண்மையாய் ஜெபிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம், நாங்கள் தியானித்த நல்ல மேன்மையும் மகிமையான வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் கட்டாத வீடுகளிலே குடியிருக்கும்படியாய், நட்டாத மரங்களின் கனிகளை இவர்கள் புசிக்கும்படியாய், இவர்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம், இவர்கள் விரும்பிய இடத்தை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் அதை பெற்றுக் கொள்ளுகிற கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லார்ட் நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்று சொன்ன லார்ட் இந்த பிள்ளைகள் எவைகளை எல்லாம் நோக்கி பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, எவைகள் எல்லாம் வரும் என்று தேவ வார்த்தையை, தேவ வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நம்பி இருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் இந்த வருடத்தின் கடைசி காலங்களிலாவது நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயமும் அற்புதமும் ஆச்சரியமுமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் டாடி. இன்று சென்னையிலே லார்ட் அடுத்த தமிழ்நாடு பிரயாணங்களுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற மகிமையான கூட்டங்கள் நடைபெற போகிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகாராஷ்டிராவிலே ஐயா இந்த 14, 15 லார்ட் தேதிகளிலே டிசம்பர் 14, 15 மகாராஷ்டிராவிலே நடக்க போகிற அற்புதமான
திரளான 2 நாள் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் ஆச்சரியமாய் அதிசயமான காரியங்களை அங்கே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒரு மகா பெரிய ரிவைவல் டெண்டோடு 5 வாகனங்களோடு கடந்து வர இருக்கிற பட்டணமாய் கடந்து வர இருக்கிற இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தரே இறங்கி வந்து, ஆமென் ஆண்டவரே, என் தேவனாகி கர்த்தரே எழுந்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும்படியாய் அற்புதங்களும் அதிசயங்களும் திரளாய் நடக்கும்படியாய் என்று நாங்கள் ஓ லார்ட் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபிக்கிற இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா, இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் இந்த ஊழியங்களை தாங்கவும் ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை இவர்களோடு பரிபூரணமாய் தங்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் பிரயாணங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதோடு நிச்சயமாய் நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உறுதியாய் நடக்கும். அதை தடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் இந்த உலகத்திலே எவனுக்கும் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. உங்க வாழ்க்கையில தான் கர்த்தர் செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் நடக்கும். நீங்கள் ஒரு நாளிலே இன்றும் அநேகர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் மிகுதியாய் அற்புதமாய் அதிசயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் அறிவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை நேரில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகரை இந்த தமிழ்நாடு பிரயாணங்களிலே உங்கள் பட்டணங்களிலே நிச்சயமாய் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.